திருப்பி எடுத்துக்கலாம். குருவே நமः. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ஜ மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்ஜை கோதாயை நித்தியமங்கலம். 24/12 அன்று ஸ்ரீ ஆண்டாள் சொக்கலிங்கம் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சன்னதியில் ஆண்டாள் சன்னதியிலே அர்ச்சகர்கள் அனைவரும் பணம் வாங்கி கொண்டு திருக்கோயிலில் விட்டு ஆண்டாள் பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாக என்று முகநூலில் கூறியுள்ளார். அதில் ஒரு வழியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிபொற்று என்பவர் இறந்துவிட்டார். அவர் பணிகளை சிறப்பாக செய்தார் என்று கூறியுள்ளார். அந்த கிரிபொற்று என்பவர் இறக்கவில்லை, அது நான் தான். ஆகையினால் இதுபோல திருக்கோயில் அர்ச்சகர்கள் யாரு, மற்ற பணிகள் செய்பவர் யாரு என்பதை தெரிந்து கொண்டு திருக்கோயிலில் தவறு செய்தவர்கள் அத்துணை பேர்களும் அர்ச்சகர்கள் தான் என்று கருதி கொண்டு இதுபோல தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் மனதை மிகவும் வேதனைப்படுத்தும் செயலாக இருக்கிறது. இதனால் நாங்கள் தனுர் மாசத்திலே மிகவும் ஆண்டாள் நோம்பு நூத்த மாதம், ஆண்டாள் பக்தி செய்த மாதம். இந்த மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அத்துணை அர்ச்சகரும் மிகவும் நியமனத்துடன் சிரத்தையுடன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டாளுக்கு பக்தியுடன் செய்ய முடியாத ஒரு மனவேதனை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அத்துடன் எங்களெல்லாம் செருப்பால் அடிக்க வேண்டும், பொதுமக்கள் அத்தனைவரும் செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய வன்முறையை தூண்டும் செயலாக இருக்கிறது. ஆகையினால் அந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் என்பவர் உடனடியாக இந்த தவறு செய்தவர் யார், அவர் என்ன தவறு செய்தார் என்பதை அறிந்து தெரிந்து அதனுடைய விளக்கத்தினை இதே முகநூல்